திரு கோட்டீஸ்வரன் ரெண்டு விதமான பார்வைகள் இங்கு வைக்கப்படுது. விஜய் இஸ் எ த்ரெட், எல்லாரும் அவரை கண்டு தூக்கம் விழுந்திருக்கிறார்கள்னு. இன்னொரு பக்கம் அவரை யாருமே கண்டுக்கலைங்க அப்படிங்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன ஒரு பத்திரிகையாளர்? ரெண்டு கருத்துலையுமே எனக்கு உடன்பாடு இருக்குங்க. விஜய் வந்து த்ரெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து அதை கடந்து போற மாதிரி நடித்து கொண்டிருக்கிறார்கள்னு நான் பார்க்குறேன். ஏன் நான் வந்து விஜய் வந்து ஒரு த்ரெட் இல்லை அப்படின்றது தான், விஜய்னால வந்து உடனே முதலமைச்சர் ஆயிடுவாரு, ஆட்சியை பிடிச்சிருவாரு, அவர் அமைச்சரவை உருவாக்குவாரு, அவருக்கு 234 சட்டமன்ற தொகுதியிலும் அவருக்கு வேட்பாளர் இருக்காங்க அப்படின்ற அந்த வியூகத்துக்குள்ள அதுக்கு பிரசாந்த் கிஷோர் சொல்லி யார் வந்தாலும் அது ஆகும் அப்படின்றது நான் அதை நம்பல. அட் த சேம் டைம் அவர் வந்து ஒரு பொருட்டே கிடையாது, அவருக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற அந்த வாதமும் வந்து எனக்கு வந்து புரியல. காரணம் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க செய்தித்தாள் எடுத்துக்கங்க, இல்ல பத்திரிகை ஊடக செய்தி எடுத்துக்கங்க, நம்ம வந்து பப்ளிக்கோட பல்ஸை பார்த்துட்டு எது செய்தியாவது எது செய்தி இல்லை அப்படின்றத வைத்து தான் நம்ம போவோம். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜய் அவர்களை பார்த்தது ஒரு பேசு பொருள் ஆயிருக்கு. அரசியல் பார்க்குறவங்க, அரசியல் பேசுறவங்க கிட்ட அதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும்ன்றது ஒரு 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 கணிப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டாருன்னா, பிரசாந்த் கிஷோர் ஒரு வேலையை டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிட்டாரா இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றாங்கன்னா, 15-20% விஜய்க்கு வாக்கு இருக்கு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டிங் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இன்னும் ரேஷன் கடைக்கு வந்து நம்ம சாப்பிடுற அரிசி நல்ல அரிசியா கெட்ட அரிசியா பார்க்கல, போட்ட சாலைகள் நல்லா இருக்கா, சாலைகள்ல ஊழல் இருக்கா பார்க்கல, அதிமுக மீது குற்றச்சாட்டுகள் இருக்கு அதை பத்தி பேசல, இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு மோசமா இருக்கா நல்லா இருக்கா அதை பத்தி விமர்சனம் பண்ணல. ஆனா வெறும் மேலாக்கா ஸ்கீம்ஸ் எல்லாம் பேசிட்டு அந்த ஸ்டார்டம் வச்சு நவர ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு தேதியில 3 கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சனம் பண்றாரு, ஐயா அண்ணாமலை விமர்சனம் பண்றாரு, அதுக்கப்புறம் திமுக இருக்கிற முன்னணி தலைவர்கள், அதாவது அமைச்சர் பெருமக்கள் பேசுறாங்க. இன்னும் 5 கட்சிகள் வெயிட்டிங். அதிமுக என்ன விமர்சனம் பண்ணும், பிரேமலதா விஜயகாந்த் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி இருக்கானா அதையே என்கிட்ட கேக்குறீங்க, போய் விஜய் கிட்ட கேளுங்க, அதுக்கு முன்னாடியே கட்சி நாங்க ஆரம்பிச்சோம் அவங்க சொல்றாங்க. இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது நடிகர்கள் எப்பொழுது அரசியலுக்கு வந்தாலும் எதிர்க்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் பெருசாக இன்னும் விமர்சனம் வைக்கல. காங்கிரஸ் கட்சி கூட விமர்சனம் வைக்கும், விசிகா கூட விமர்சனம் வைப்பாங்க. ஆதவர்ஜனா வந்துட்டு விசிகா தலைவரோட நெருக்கமா இருக்க காரணத்தினால அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்னும் பேசல. திருமாவளவனை பத்தி விசிகா அந்த மாநாட்டுக்கு பிறகு திருமாவளவன் கடுமையா எதிர்த்தாரு. அந்த பாசிசமா பாயாசமான்னு கேட்டதெல்லாம் கடுமையா எதிர்த்து அறிக்கை கொடுத்தாரு. ஆமா, ஒரு நாள் பேசிட்டு அதுக்கப்புறம் அமைதியா இருக்காரு. இவர் செந்தில்வேல் சார் சொன்னது ஒண்ணு உண்மைங்க, இன்னும் அவங்க வந்து ஓபன் பண்ணல, மெயின் பிக்சர் இருக்கு. ஏன் என்ன பஞ்சாயத்துன்னு பாத்தீங்கன்னா, இந்த 70% பேர் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க, 30% பேர் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த 70% ஓட்டை பிரிக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. வரப்போற 2026 தேர்தல் சுலுவாலாம் யாருக்கும் இருக்காது. கூட்டணி அமைஞ்சு போச்சுன்னா ஈஸியா இருக்கும் ஏதோ ஒரு அணிக்கு. கூட்டணி அமையலனா 5 ஓட்டுக்கும் 10 ஓட்டுக்கும் வட்ட செயலர் ஆரம்பிச்சு மாவட்ட செயலர்கள் 1000 ஓட்டுக்கும் 5000 ஓட்டுக்கும் தில்லாட அல்லல் படுவாங்க. என்னன்னா 5 முறை வரப்போகுது. நான் அதை அப்படிதான் பாக்குறேன். இன்னைக்கு கூட்டணிங்கிறது, கூட்டணி அமையலனான்றது யாருக்கு? இப்ப திமுகக்கு ஏற்கனவே கூட்டணி இருக்கு, விஜய்க்கு இல்ல. திமுக கூட்டணி இருக்குங்க, விஜய்க்கு இல்ல. விஜய் வந்து கூட்டணி இல்லாம தனியா போறாருன்னா திமுகக்கு பலம் இல்ல. ஒருவேளை விஜய் கூட்டணியில போறாருன்னா திமுகக்கு தலைவலி. இது முதல் பார்வை. ஒருவேளை விஜய் தனியாவே நிக்கிறாருன்னா அவர் யாரை தாக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்து பாஜக வந்து வெயிட்டிங். விஜய்க்கு வந்து இன்னைக்கு பாருங்க Y+ செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஏன் அந்த Y+ கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க, அதுக்கு பின்னாடி நுனி அரசியல் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லாரும் விஜயை மானிட்டர் பண்றாங்க, விஜயோட அரசியல் நுகர்வு என்ன இருக்குன்னு கணிக்கிறாங்க. இனிமே அந்த பக்கம் போவாரு. கொள்கை எதிரிலாம் எங்க அப்படிலாம் கிடையாது. பிஜேபி வந்து இந்த சாரதா ஸ்கேம் பார்த்தோம், அதுக்கப்புறமா வந்து சுவேந்து அதிகாரியை பார்த்தோம். நாளைக்கு யார வேணா எது வேணா சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கட்சிக்கு வந்தா சேர்த்துக்குவாங்க. பிஜேபிக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதிமுக தலைவர்கள் பிஜேபி விமர்சனம் பண்ணலையா? இன்னைக்கு கூட்டணிக்காக காத்திருக்கு. பிஜேபிக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம், விஜய் வந்து கொள்கை எதிரின்னு முதல் மாநாட்டிலேயே அறிவிச்சுட்டு அவர் என்ன பிஜேபி பக்கமா போயிருவாரு அப்படின்ற ஒரு தட்ஸ் a very basic thing இல்ல. பிஜேபியை தாக்காம வெறும் திமுகவை ஒண்டி தாக்கினார்னா அது பிஜேபிக்கு செய்யற நல்லது தானே. சட்டமன்ற தேர்தல்ல இல்ல சார், இப்போ பட்ஜெட்ல அவர் பேசினதுல தான் அண்ணாமலையே ரியாக்ட் பண்றாரு. சோ அவர் மத்திய அரசு நோக்கியும் பேசுறாரு. ஆமா, இப்போ அடுத்து வரப்போது சட்டமன்ற தேர்தல். நேச்சுரலி இங்க இருக்கிற ரூலிங் பார்ட்டி மேல அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதுல அது ஒரு நுண்ணரசியலான கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா அந்த நுண்ணரசியல் இருக்கும். அவர் வந்து என் புரிதல் பிரகாரம் வந்து திமுகவை தான் அதிகமா தாக்குவாரு, பாஜகவை பத்தி பெரிய விமர்சனம் பண்ண மாட்டார். காரணம், போன பாராளுமன்ற தேர்தலில் அமைதியா இருந்தார் விஜய். மக்கள், நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு வரி சுமையால
மத்திய அரசாலும் சரி மாநில அரசாலும் மக்கள் பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாலாம் இல்ல, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது விஜய் வந்து ஒட்டுமொத்த மக்களோட எண்ணோட்டத்தை பிரதிபலிக்கிறாரா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்கு. ஆனா விஜய் வந்து இன்னைக்கு தேதியில பண்றது வந்து ஒரு 50-50 பாலிடிக்ஸ் தான் பண்றாரு. விஜயோட கட்சி இன்னும் ஏன் தாக்குதல் ஆரம்பிக்கலன்னா அவர்களுக்கு பயிற்சி பத்தல. விஜய் கட்சியில பேச்சாளர்கள் இல்ல. இப்போ திமுக வந்து இளைஞர் அணிக்கு பாசறை மாதிரி வைத்து பயிற்சி கொடுப்பாங்க. அண்ணா திமுக ஒரு காலத்துல பாசறை இருந்தது, பயிற்சி அடுத்தடுத்து கொடுப்பாங்க. திராவிட கட்சிகள் பேசி பேசியே நல்ல அழகு தமிழ்லயோ நல்ல ஒரு விஷயத்தை பேசி வாக்குகள் கவர அந்த தந்திரம் தெரிந்தவர்கள். அது திட்டங்களால இருக்கும், இல்ல நல்ல பேச்சா இருக்கும். இது விஜய் கட்சிக்கோ விஜய் அவர்களுக்கோ தெரியாது, வராது. அதனால விஜய் வந்து இன்னைக்கு தேதியில கம்மன் இருக்க மாதிரி இருக்கு. பட் கண்டிப்பா விஜய் அவர்களை தேர்தல் நெருங்க நெருங்க இருக்கிற எல்லா கட்சிகள் அவங்க பேச்சு வந்துட்டாங்கன்னா விட்டுருவாங்க, வரலனா கண்டிப்பா விமர்சனம் பண்ணுவாங்க. விஜயோட அந்த பிராண்ட்னு உருவாக்குறாங்க பாருங்க பிரசாந்த் கிஷோரை வச்சு, அந்த பிராண்டை உடைக்கிறதுக்கு உண்டான வேலையை ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வேலை பண்ணுவாங்க. இவர்கள் அதாவது பொது வாழ்க்கையில நீங்க இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் கடைபிடிக்கணும். அதெல்லாம் விஜய் கடைபிடிக்கிறாரா? வாங்கின காருக்கு வரி கட்டினாரா? இன்கம் டாக்ஸ் கரெக்டா கட்டினாரா? அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு பிரச்சனையாக வரும். புதுசா உங்களுக்கு வீடியோ எல்லாம் வரும். ஓகே ஓகே, இன்னும் சுவாரஸ்யம் நிறைய இருக்குது அப்படிங்கிறீங்க. கேட்போம். திரு ஸ்ரீதர் அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறது, இப்போது வந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள்லேயே விஜய் எதிர்கொள்பவர்கள்லேயே ரொம்ப இதுவரைக்கும் உள்ளதில் கொஞ்சம் கடுமையாக எதிர்கொள்வது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னால் சரியா இருக்குமா? இதுவரைக்கும் காரமான விமர்சனங்கள் அதிகமாக உங்ககிட்ட நாம் தமிழர் விஜய் விமர்சிக்குதுன்னு சொல்கிறீங்களா, இல்லை விஜய் கூட்டத்தில் குழுலேருந்து எங்களை விமர்சிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறீங்க? அவங்களும் உங்களை விமர்சிக்கிறாங்க. பட் இப்போ இந்த பிரசாந்த் கிஷோர் விஷயத்திலேயே அதை பணக்குழுப்புன்னு ஆரம்பிச்சுட்டது நீங்கள் தானே. அதுக்கு முன்னாடி அவர் வந்து கொள்கையை அவரோட மாநாட்டில் சொல்றாரு, அதுக்கு வந்து கடுமையாக எதிர்வினை ஆற்றினது நீங்கள் தானே. அது ரொம்ப தட்டையான ஸ்டேட்மெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது இப்போ பணக்கொழுப்புன்னு சொன்னது என்னென்ன, இப்போ நீங்கள் மிகை உடம்புல இருக்கிற கொழுப்புன்றது தேவையான ஆற்றலுக்கு மிகை. அப்போ உங்களுக்கு பணம் தேவைக்கு மிகையாக இருக்குது, அதனால தான் நீங்கள் இதை இப்போ செய்கிறீங்கன்றது எங்களோட. ஏன் நம்ம அதை அப்படி சொல்ல வேண்டி வருதுன்னா, உண்மையிலேயே ஒரு வியூக வகுப்பாளருக்கு இப்போ அவங்க திரும்ப வாய் கொழுப்புன்னு சொல்லும்போது நமக்கு ஹர்ட் ஆகுது இல்லை? இல்லை அது அப்போ அதை நம்மளும் அதை சொல்லி ரெண்டுமே தவறுன்னு தான். ஒரு விஷயம் கேட்டுக்குங்க, நாம சொல்றது விஜய் அவர்கள் செய்தது பணக்கொழுப்புன்னு சொல்லல. இப்படி வியூக வகுப்பாளர்களை அமர்த்துவதே பணக்கொழுப்பு தொடர்பான வேலைன்னு நம்ம சொல்றோம். ஏன் சொல்றேன்னா, ஒரு மண்ணுல ஒரு தலைவன் என்று சொல்றவன் இல்ல ஒரு அரசியல் செய்ய வருவவனுக்கு அந்த மண்ணோட அந்த பகுதியோட அந்த மாநிலத்தோட மூளை முணுக்கு இண்டு இடுக்கலாம் தெரியணும். தெரிஞ்சாதான் ஒரு தலைவராக முடியும். அந்த நாட்டில் இருக்கிற எல்லா குடிகளோட பிரச்சனை என்னன்னு தெரியணும். இங்க எப்ப மழை பெய்யும் எப்ப வெயில் பெய்யும் தெரியணும். எங்க தண்ணி கிடைக்குது எங்க தண்ணி கிடைக்கலன்னு தெரியும். இங்க என்ன போட்டா விளையும் எது பணமாவும் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு அரசியல். இன்னைக்கு இருக்கிற பிராக்டிகல் வேர்ல்ட்ல சொல்லுங்க சார், தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு. ஒரு கிராமத்தோட பிரச்சனையும் ஒரு நபருக்கு தெரியணும்னு எதிர்பார்ப்பது சரி. அப்ப விஜய்க்கு தெரியாதுன்னா பிரசாந்த் கிஷோருக்கு தெரிஞ்சிருமா? நீங்க சொல்லுங்க. அவர் வந்து கேம்ப், அதாவது இன்றைய கால சூழ்நிலையில இந்த சோஷியல் மீடியா ஏஜ்ல இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள்ல இந்திய அளவுல உலக அளவுல நிறைய பேர் எல்லாரும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜினா என்ன நான் கேக்குறேன். என்னோட கேள்வி அங்க இருந்து ஆரம்பிக்குது. ஸ்ட்ராட்டஜி என்பது என்ன? அதுதான் சார், அந்த நம்மளுடைய செய்தியை மக்களிடம் எப்படி எஃபெக்டிவா கொண்டு போறது, அவ்வளவுதான். அது விளம்பரமா? அது விளம்பரம் இருக்கலாம், இருக்கலாம். அது தேவையில்லையா? அது தேவையில்லை நான் சொல்றேன். நீங்க என்ன எப்படி ஜெயிக்கிறது? வர விளம்பரம் எங்க சிக்கல்ல கொண்டு போய் விடுன்னு பாருங்க. இப்ப பிரச்சாரம்னு ஒன்னு எதுக்கு பண்றோம், போஸ்டர்னு ஒன்னு எதுக்கு ஓட்றோம்? எல்லா கட்சியும் சேர்ந்துதானே சார். பால் வாங்குறதுல இருந்து சோப்பு வாங்குற வரைக்கும் விளம்பரம் நடக்குது. விளம்பர பொருளுக்கும் உள்ள பொருளான தரத்துக்குமான வித்தியாசம் பாருங்க. நீங்க விளம்பரம் பண்ண போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நீங்க ஒப்படைச்சிட்டீங்கன்னா எந்த விஷயத்துக்கு நீங்க ரியாக்ட் பண்ணணும், எந்த விஷயத்துக்கு நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது, என்னைக்கு நீங்க ரியாக்ட் பண்ணணும், என்னைக்கு நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது சொல்லுவாருன்னா தன்னெழுச்சியா மக்களோட பிரச்சனைக்கு எப்படி விஜய் அவர்கள் ரியாக்ட் பண்ணுவாரு? நான் என்ன பார்க்கிறேன்னா, அவர் எல்லாமே ஒருத்தர் சொல்லி கொடுத்து செய்யற மாதிரி செய்ய முடியாது. செஞ்சா அது மக்களை நோக்கி நேர்மையான அணுகுமுறையா இருக்கு. இன்னொன்னு, பணத்தை கொடுத்து நீங்க உங்களுக்கு கொண்டு போய் வித்துக்கிட்டா சேர்த்துக்கிட்டா உங்களால நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும் நீங்க நினைக்கிறேன். அது என்ன விதமான உளவியல் நான் கேட்கிறேன். இப்போ சார் ஒரு பொருள் இல்ல, என் பொருள் நல்ல பொருள் நானே சொல்லிட்டு இருக்கிறது இல்ல, நம்ம சந்தையில வித்தாதான் அது வந்து நம்மளால அதுக்கு பயன். அதான் சொல்றேங்க, நீங்க விற்கிறதுக்கு இது பொருள் இல்லைன்னு நான் சொல்றேன். இது கோட்பாடு. நீங்க உங்க கோட்பாடை உங்க தொண்டர்கள் மூலமா, உங்க கட்சி நபர்கள் மூலமா, உங்க கட்சி பொறுப்பாளர்கள் மூலமா தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமே தவிர அதற்கு நீங்க வேலை. நீங்க மனைவியை அடையிறதுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கலாம், புரோக்கர் வச்சுக்கலாம். காதல் பண்றதுக்கு நீங்க யாரை வச்சுப்பீங்க? மக்களுக்கும் தலைவனுக்குமான உணர்வு காதல். அது நேரடியாக நீங்க இந்த நேரத்தில் போய் பூ கொடுங்க, இப்ப நீங்க ரசிங்க, இப்ப நீங்க பாராட்டுங்க. நீ எப்படி யாருக்கும் காதலை சொல்லிக் கொடுக்க முடியாதோ மக்கள் மீதான நேசத்தை ஒரு தலைவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நீங்க இந்த கலர் பேண்ட் போட்டுங்க, இந்த கலர் சட்டை போட்டுங்க, குறுக்கு ஒரு பைப் போட்டுக்குங்க, இந்த வார்த்தையை பேசுங்கன்னு சொல்லுவது எப்படி மக்களுக்கும் தலைவனுக்குமான உறவை ஏற்படுத்தும் நான் கேட்கிறேன். இப்போ
விஜய் அவர்கள் ஒரு ஆற்றலா இல்லையா தேர்தலுக்கு பிறகு முடிவாகும். நான் இப்ப இல்லைன்னு நான் சொன்ன இல்ல வச்சுக்கிறேன். நான் அந்த கேள்வியை ஆரம்பத்துல முன் வச்சதுக்கே காரணம் என்னன்னா, காரமான விமர்சனங்கள் அதிகமா உங்கள்ட்ட இருந்து வரும்போது அவர் உங்களுக்கு தான் முதல் த்ரெட்டா இருக்காரு. நீங்க காரம் சொல்றதுக்கு அதுல ஒண்ணு இல்லைங்க. அது ஒரு இயல்பான விமர்சனம் தான். அது அவர் ஒரு மொழி நடை, எப்பவுமே அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு மொழி நடை இருக்குது, அதை சொல்றாங்க. இப்ப பெரியாரை பற்றி அவ்வளவு கடுமையா விமர்சித்து பேசாத விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோரை பற்றி விமர்சிக்கும் போது பேசுறாரு. என்ன நம்ம அதில் புரிஞ்சுக்கிறது? அப்ப இவர்களுக்கு பிரசாந்த் கிஷோர் முக்கியம், பெரியார் முக்கியம் இல்லை. ஏன்னா இப்ப நான் பெரியார் விமர்சிக்கிறது எனக்கு எந்த தடையும் இல்லை. ஏன்னா நாங்க கோட்பாட்டு அளவில் அவரை எதிர்க்கிறோம். ஆனா கோட்பாட்டு தலைவர், கொள்கை தலைவர் சொல்லிக்கிறது யாரு? தாவேகா. அப்படி சொல்லும்போது அதற்கான எதிர்வினை ஏன் செய்யல? அம்பேத்கரை பத்தி பேசும்போது எதிர்வினை செஞ்சாங்களா இல்ல? இதற்கு போல ராமர் பேரை சொன்ன புண்ணியம் கிடைக்கும்னு சொன்ன அமித்ஷா பேசும்போது ரியாக்ட் பண்ணாங்கல்ல? அப்ப இதுக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு எது அரசியல் ஏன் இன்னும் புரியலன்னு நான் கேட்கிறேன். நீங்க இப்போ இல்ல, ஆனா உங்க மேல வைக்கப்படுற விமர்சனம் என்னன்னா, விஜயால வந்து அதிகமா பாதிக்கப்பட போவது நாம் தமிழர் தான். அதனாலதான் நீங்க இவ்வளவு கடுமையா வந்து எதிர்வினை சரி, திமுகவுக்கு நாங்க எதிர்வினை ஆற்றலையா? இவ்வளவு கடுமையா இதோட மோசமான சொல்லாடல்களை பயன்படுத்தலையா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.